ஹே கிரியேட்டர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு எப்படி டெலிபோர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் டெம்ப்ளேட்டோ தேர்ட் பர்சன் டெம்ப்ளேட்டோ அது உங்கள் இஷ்டம். ஆனால் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் பர்சன் டெம்ப்ளேட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு நியூ லெவல் க்ரியேட் பண்ணோம். நியூ லெவல் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டென்ட் ப்ரௌசரில் ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட் ப்ரௌசரில் ஒரு ஃபோல்டர். ஸோ இதுக்கு நான் லெவல்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஒரு நியூ லெவல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கே போதும். ஸோ இந்த லெவலில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஐகான் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஐகானில் ஆல் கிளாஸஸில் போனீங்கன்னா அப்படின்னா பிளேயர் ஸ்டார்ட்னு ஒன்று இருக்கும். அதை இங்கே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் மேலேயே இருக்கட்டும், ஏன்னா டெலிபோர்ட் ஆகி வரும்போது கீழே குதிக்கிற மாதிரி ஒரு இது வரும். ஓகே ஃபைன், கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ இந்த லெவலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது லெவலுக்குள்ளே சேவ் பண்ணிக்கிறேன். இது நியூ மேப்ன்றது நியூ மேப் 1ன்னு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல் இந்த லெவல் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இந்த லெவலுக்குள்ளே இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம மெயின் லெவலுக்கு போகலாம். மெயின் லெவல் ஃபர்ஸ்ட் பர்சன் மேப்ஸ். ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் க்ரியேட் பண்ணணும். ப்ளூ பிரிண்ட் கிளாஸில் ஆக்டர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நான் BP_portal அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். இந்த ஆட் ஐக்கானில் கொல்யூஷன் டைப் பண்ணிங்க அப்படின்னா 3 இருக்கும். ஓகேவா? இது என்னன்னு சொல்கிறேன். இந்த பாக்ஸ் கொல்யூஷன்னா எப்படின்னா, லைக் நீங்கள் உங்களோட ஸ்டாட்டிக் மெஸ் ஒரு பாக்ஸ் ஷேப்புடாக ஒரு கார்னர்ஸோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் கொல்யூஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஸ்டாட்டிக் மெஸ் ஒரு கேப்சூல் பேஸ்டாக இருக்குது அப்படின்னா கேப்சூல் கொல்யூஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடது சர்க்கிள், லைக் ஒரு சர்க்கிள் மூலியமாக தான் அந்த சைட் போயிட்டு இந்த சைட் வருவோம். ஸோ நான் ஸ்பியர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் அதே ஆட் ஐக்கானில் ஸ்டாட்டிக் மெஸ் இருக்கும் பாருங்க. ஓகே, இதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி மெஸ் எடுத்து வச்சுருக்கேன், இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அதே மெஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் எந்த ஃபார்மேட்டு அப்படிங்கிறத நான் இங்கே போடுறேன். அந்த ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட ஓன் மெஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் போர்ட்டல் நேம் பண்ணியிருந்தேன். ஓகே, இங்கே இருக்கு. ஓகே, பெருசாக இருக்கு. ஒரு 0.1 கொடுக்குறேன். போதும்னு நினைக்கிறேன். யா, இனஃப். ஸோ இப்போ இந்த ஸ்பியரோட இந்த ஸ்பியரோட சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ரெண்டுமே மாறுது. ஓகே, இது ஏன் இப்படி ரெண்டுமே மாறுது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்பியருக்குள்ளே தான் ஸ்டாட்டிக் மெஷினை உள்ளே போட்டிருக்கேன். அப்படி போடக்கூடாது ஆக்சுவலி. ஸோ இதை நீங்கள் வெளியே எடுத்துருக்கணும். டெலீட்டே பண்ணிட்டேன். சரி, ஓகே. அதுக்குள்ளே இருக்கக்கூடாது ஆக்சுவலி, அது தனியாக இருக்கணும். இது தனியாக இருக்கணும், இது தனியாக இருக்கணும். ஃபைன். ஏன்னா அது ஆக்சிஸ் இப்போது அதோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ பண்ணிங்க அப்படின்னா இதோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகிரும். தென் அப்பா திரும்பி பெருசாக இருக்குமா? போர்ட்டல் 0.1. ஓகே ஃபைன். இப்போ இதோட சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மச் எனஃப். நான் கொஞ்சம் லைட்டாக பின்னாடி தள்ளிக்கிறேன். ஸோ குதிக்கும் போது நல்லாயிருக்கும். ஓகே ஃபைன். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ஆன் காம்பனண்ட் பிகின் ஓவர்லேப்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேஸ்ட் பண்ண வேண்டிய நோடை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆக்டர் தான் எடுத்திருந்தோம். ஸோ ஆக்டர்லேருந்து அந்த நோடை வெளியெடுப்போம். ஸோ கேஸ்ட் டு BP. ஓகே, BP ஃபர்ஸ்ட் பர்சன் கேரக்டர்னு இருக்குது பார்த்தீங்களா?
நான் ஃபஸ்ட் பர்சன் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணதுனால நான் ஃபஸ்ட் பர்சன் கேரக்டர் வந்திருக்கேன், அதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தேர்ட் பர்சன் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் கேஸ்ட் டு பிபி தேர்ட் பர்சன் அப்படிங்கிற அந்த நோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருந்து ஓப்பன் டு ஓப்பன் லெவல் பை நேம். ஸோ பை நேம் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த லெவலுக்கு நம்ம என்ன நேம் யூஸ் பண்ணோமோ அதே நேம் தான் இங்கே யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம நியூ மேப் 1ன்னு யூஸ் பண்ணியிருந்தோம், அதே நேம் தான் இங்கே யூஸ் பண்ணணும், நியூ மேப் 1. ஸோ வேறு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதே இடத்துல தான் டெலிபோர்ட் ஆகிட்டே இருப்பீங்க, அடுத்த லெவலுக்கு போக மாட்டீங்க. ஸோ கம்பைல் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். யா இப்போது இந்த ப்ளூ பிரிண்ட் இந்த மெஸ் எடுத்து ப்ளூ பிரிண்ட் கிளாஸை வந்து நான் வந்து இங்கே அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேலேருந்து குதிக்கிற மாதிரி ஓகேவா, நான் அந்த லெவலில் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ கீழேருந்து ட்ராப் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னு நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி ஓகே ஃபைன் பக்கா. சரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா. ஓகே லாக் அடிக்குது. ஓகே ஃபைன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பர்சனில் இந்த லெவலில் இருந்து போனோன்னா அந்த லெவலில் கீழே வந்துட்டேன். ஓகே இப்போ நம்ம இந்த லெவல்லேருந்து அந்த லெவலுக்கு போனோம். இப்போ அந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வர்றதுக்கு இன்னொரு ப்ளூ பிரிண்ட் கிளாஸை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். நான் லெவல் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ ப்ளூ பிரிண்ட் கிளாஸில் ஆக்டரில் BP_portal 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஸ்வல் collision sphere தென் ஸ்டாட்டிக் மெஷ், இதுக்கு வந்து போர்ட்டல் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே தான் போர்ட்டல் பெருசாக இருக்கும் 0.1 0.1 ஓகே. தென் ஸ்பியரை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். வழக்கம் போல் லைட்டாக பின்னாடி தள்ளிக்கலாம். கம்பைல் பண்ணிக்கோங்க. தென் இங்கே கீழே வந்தீங்கன்னா அந்த ஆன் காம்பனன்ட் பிகின் ஓவர்லேப். ஸோ இதில் வந்து இங்கே தான் லைட்டாக ஒரு சேஞ்ச் இருக்கும். இங்கே வந்து நம்ம இது வந்து சேம் தான், கேஸ்ட் டு பிபி ஃபர்ஸ்ட் பர்சன் கேரக்டர், இது அதே தான். பட் இங்கே தான் மாறும். நோடெல்லாம் சேம் தான், இங்கே கொடுக்குற நேம் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி தேர்ட் பர்சன்னா பிபி கேஸ்ட் டு பிபி தேர்ட் பர்சன் கேரக்டர். ஸோ இந்த நேம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் மேப். ஸோ இந்த லெவல் நேம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் மேப். இது அப்படியே டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் மேப். ஓகே ஃபைன். கம்பைல் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். போட்டுக்கோங்க. ஓகே ஃபைன், ஒன்றும் இல்லை. இப்போ அந்த லெவல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேயர் வந்து இங்கே தான் இறங்குவாப்பில், நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம். ரொட்டேட் பண்ணிக்கிறேன் டிகிரி. ஸோ இது கொஞ்சம் கீழேயே இருக்கட்டும். ஸோ வந்து பிளேயர்
இங்கே இறங்கி இப்படி போய் இந்த போனார், இந்த போர்ட்டல் வழியாக போனார் அப்படின்னா நம்ம மெயின் மேப்புக்கு வந்துடலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, இங்கே இறங்கிட்டேன். ஓகே, மெயின் மேப் வந்துட்டேனா? ஃபைன். இப்போ நம்ம மெயின் மேப்புக்கே போவோம். ஃபர்ஸ்ட் பர்சன் மேப். ஓகே, ஃபைன். ஃபைனலாக ஒரு டெஸ்ட். ஓகே, ஃபைன். இந்த மாதிரி போர்ட்டல் கிரியேட் பண்ணி உங்கள் கேம் எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. This is VR Alligator signing off.